போதும் சிவகாமி, இத்தனை வருஷம் பைரவி உன்னை பத்தி எவ்வளவு தப்பா பேசியிருக்கா. இதுக்கு மேலேயும் நாம உண்மையை மறைக்க கூடாது. அவளுக்கு உன்னோட தியாகம் தெரியணும். அதை சொல்றதுக்கான டைம் இப்ப வந்துருச்சு. யோசிக்காதமா, சரின்னு சொல்லு. ஆமா சிவகாமி, உன் அண்ணா சொல்றது கரெக்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசும்போது 2 பிள்ளைங்களோட மனசு கஷ்டப்பட்டா உன் மனசு கஷ்டப்படும் சொன்னியே, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமே அந்த உண்மைதான். அத பைரவி கிட்ட சொல்லிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் அப்பவே முடிஞ்சிடும். நம்ம பிள்ளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு சிவகாமி. என்னால யாரும் கஷ்டப்படக்கூடாது. நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு அப்புறமா சொல்றேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அம்மா தாயே, என் மனசுல என்ன இருக்கு, நான் எதுக்காக உன்னை பார்க்க வந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். 20 வருஷமா எந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. அன்னைக்கு அண்ணி உயிரை காப்பாத்துறதுக்காக நான் என் குழந்தைய மாத்தி வச்சேன். ஆனா இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுக்காகத்தான் உண்மையை சொல்லணுமா வேண்டாமான்னு உன்கிட்ட உத்தரவு கேட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லு தாயே. அம்மா, இதுல உண்மையை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு மஞ்ச சாமந்தி பூ வரணும்னு வேண்டிட்டு போட்டிருக்கேன். ரோஜா பூ வந்தா உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இனிமே என்னோட முடிவு உன் கையில தான் இருக்கு. வாமா. அம்மா, ஒரு நிமிஷம். உங்க பொண்ண
இங்க வச்சிருக்கிற இந்த பூல இருந்து ஒரு பூவை எடுத்து கொடுக்க சொல்லுங்களேன். சரிங்கம்மா. மீனாட்சி, அவங்க சொல்ற மாதிரி ஒரு பூ எடுத்து கொடு. சிவகாமி, உங்க பொண்ணாங்க? ஆமாம்மா. கூட்டிட்டு போங்க. மீனாட்சி வா. என்ன சிவகாமி, இப்ப எதுக்கு சாமி முன்னாடி நீ பூ போட்டு பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேத்துதான் என் பையன் விஸ்வாவுக்கும் லக்ஷ்மிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இனி கல்யாணம் நடந்துருமோங்கிற பயம் உனக்கு வந்துருச்சு. அதனால அது நடக்க கூடாதுன்னு நீ பூ போட்டு பாக்குறல்ல? அண்ணி, உன் கெட்ட எண்ணத்துக்கு அந்த சாமியே துணைக்கு கூப்பிடுறியா? உனக்குலாம் மனசாட்சியே கிடையாது சிவகாமி. அண்ணி, மனசாட்சிக்கு பயப்படுறவங்க தப்பே பண்ண மாட்டாங்க. ஆனா சாமிக்கு பயப்படுறவங்க தப்பு பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல அண்ணி. இத பாரு, உன் விளக்கம்லாம் எனக்கு தேவையில்ல. உன் பொண்ணு துளசிதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. அதே மாதிரி இந்த சாமி முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். செய்வியா? சாமி முன்னாடி நீங்க என்கிட்ட சத்தியம் கேக்குறீங்க. உங்க மனசுல நல்ல எண்ணம் இருந்தா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். சொல்லுங்க அண்ணி, நான் என்ன சத்தியம் பண்ணணும்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு நீ முயற்சி செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு சிவகாமி. சிவகாமி, இந்த சத்தியத்தை மீறி நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். என்னம்மா இது விளையாட்டு? நான் உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு உன்கிட்ட உத்தரவு கேட்டு வந்தேன். ஆனா அண்ணி என்னடானா இந்த கல்யாணத்தை நிறுத்த கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போறாங்க. இதனால நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியவே இல்லம்மா.
நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கலையே. அதனாலதான் நீயும் நான் மனசுல நினைச்சத உறுதியா செய்யணும்னு உத்தரவு கொடுத்துட்டேன். இப்ப என் மனசு தெளிவாயிடுச்சுமா, தெளிவாயிடுச்சு. சொல்லு சிவகாமி. அண்ணே, நீ இப்ப எங்க இருக்க? ஆபீஸ்லயா இல்ல வீட்லயா? வீட்டுல தான் இருக்கேன். ஏன் கேக்குற? பக்கத்துல யாரும் இல்லையேன்னு. நீ தனியா தானே இருக்க? ஏன் இப்படி பயந்து பேசுற? இந்த பாரு, உங்க அண்ணன் ஒரு போலீஸ் ஆபீசர். எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. என்ன அண்ணன் தங்கச்சி கிட்ட தைரியமா பேசுன்னு சொல்றாரு? என்ன விஷயமா இருக்கும்? அண்ணே, நேத்துல இருந்து என் மனசே சரியில்லை. அதான் காலையில கோவிலுக்கு வந்துட்டேன். இங்க வந்து சாமி கும்பிட்டதும் என் மனசு தெளிவாயிடுச்சுனே. நீ சொன்ன மாதிரி விஸ்வா துளசி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனே. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு சிவகாமி. உண்மையை சொல்லிடலான்னு முடிவெடுத்திருக்க, அப்படித்தானே? உண்மையா? என்ன உண்மையா இருக்கும்? ஆமாண்ணே, இனிமேலும் அந்த விஷயத்த சொல்லாம தள்ளி போடுறது நல்லா இருக்காதுண்ணே. அதனால பிள்ளைங்களோட எதிர்காலம் வீணாயிடக்கூடாது. வெரி குட். இந்த ஹாப்பியான நியூஸ்க்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ணே, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அன்னைக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் நான் வைராக்கியமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறத பாக்கும்போது நான் பிடிவாதம் பிடிக்கிறது தப்புன்னு என் மனசுக்கு தோணுது. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். சரியான நேரத்துல நல்ல முடிவு எடுத்திருக்க சிவகாமி. வைரவியோட குணம் தெரிஞ்சுதான் இத்தனை வருஷமா நீ அந்த உண்மையை மறைச்சு வச்சிருந்த. இப்பவாவது அதை சொல்லணும்னு தோணிச்சு. அதுவே பெரிய விஷயமா. என்ன இது? மாமா ஏதோ உண்மைன்னு சொல்றாரு, பைரவியத்துக்கு வேற தெரியாதுன்னு சொல்றாரே. என்னவா இருக்கும்? ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்குன்னு. இங்க பாரு, உன் பயம் எனக்கு நல்லா புரியுது. நீ உண்மையை சொல்றதுல உங்க அண்ணி ஏதாவது பண்ணிக்குவான்னு நினைச்சு பயப்படுறியா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது சிவகாமி. விஸ்வா துளசி கல்யாணம் நடக்கணுமா வேணாமா? என்னன்னு அப்படி கேக்குற? நான் வாடுறதே அவங்களுக்காக தானே. அப்படின்னா நீ இதுக்கு மேல எதுவும் பேசாத. பைரவி கிட்ட உண்மையை சொல்ற பொறுப்பை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். ஓகேயா? அண்ணே, அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன சொல்லுமா? நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்த அன்னிக்கிட்ட நீ சொல்ல வேண்டானே. நானே இந்த உண்மையை அன்னிக்கிட்ட எப்ப சொல்லணும்னு சொல்றேன். அது வரைக்கும் நீ அவசரப்பட வேண்டானே, சரியா? சரிம்மா, உன் இஷ்டம். சரிண்ணே, நான் வச்சிடுறேன். ஓஹோ, முதல்ல இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். விஸ்வா, நான் கேட்ட கிஃப்ட வாங்கிட்டு வந்துட்டியா? என்ன துளசி, திடீர்னு போய் சாரி வாங்கிட்டு வான்னு சொன்னேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கடைக்கு போய் சாரி வாங்குறது. யப்பா, கடையில் இருக்கிற சேல்ஸ் கேர்ள் எல்லாம் என்ன வெச்சு செஞ்சுட்டாங்க தெரியுமா? இந்தா.
ரொம்ப சூப்பரா இருக்கு. செம்மையா செலக்ட் பண்ணிருக்க. நிஜமாவ சொல்ற துளசி? இந்த டிசைன் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு ரொம்பவே யோசிச்சேன். நீ இப்போ ஓகேன்னு சொன்னதும் தான் என் மைண்டே ரிலாக்ஸ் ஆச்சு. மாமா இந்தாங்க மாமா காஃபி. நான் உன்கிட்ட காஃபி கேட்கவே இல்லையே, இப்ப எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? இல்ல மாமா, இந்த துளசி இருக்கால, அவ என்கிட்ட வந்து நீங்க எனக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா. நான் நம்பவே இல்ல. அதான் அது உண்மையானு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். நான் ஒண்ணு போய் சொல்லல லக்ஷ்மி. இங்க பாரு, உனக்காக விஸ்வா ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருக்கான். இந்தா, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. ஹை, சூப்பரா இருக்கு மாமா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். மாமா, உண்மையிலேயே என் மேல இருக்கிற லவ்ல தான் இந்த சாரிய வாங்கிட்டு வந்தீங்களா இல்ல? உனக்கு தான் இந்த சாரி வாங்கிட்டு வந்தேன். தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு என் மேல சந்தேகப்படுற? ஐயோ மாமா, நான் உங்க மேல சந்தேகப்படுவேனா? சும்மாதான் மாமா கேட்டேன். சாரி மாமா. லக்ஷ்மி, அதான் நிச்சயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே நீதான் விஸ்வாவோட வைஃப். அப்போ விஸ்வா கிட்ட போய் நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாமா? அதான் நான் சாரி கேட்டுட்டேன்ல. துளசி, உன்னோட சத்தியம் நல்லாவே வேலை செய்து. மாமா, ஐ லைக் யூ மாமா.